ஹாய் வாங்கங்க. இன்னைக்கு எத பத்தி பேச போறேன்னு சொன்னாக்கா, அ நான் பார்லர் வச்சிருந்தபோது, ஹேர் ஆயில் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி, ஆயில் மசாஜ்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேங்க. அந்த ஹேர் ஆயில தான் இப்ப நான் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ரெகுலரா ஹேர் ஆயில் வாங்கிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டு மட்டும் இல்ல, நெறைய பேர் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஹேர் ஆயில் நல்லாயிருக்கும் இவங்கள்ட்டன்னு சொல்லி வாங்கி குடுத்தாங்க. அவங்களுக்கு சைனஸ் இருக்காம். அதனால பார்த்தீங்கன்னா, ரொம்ப குளிர்ச்சியா இருக்குக்கா அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சைனஸ் இருக்கவங்க டைரக்ட்டா வைக்காம, டபுள் பாயில் மெத்தட்ல வச்சீங்கனாக்கா, உங்களுக்கு சளி பிடிக்காதுங்க. இப்ப வந்து நார்மலா உள்ளவங்க வந்து ஒரு 1 ஹவர் வச்சிருந்தீங்கன்னா, நீங்க ஒரு 1/2 அன் ஹவர் வச்சிருக்கலாம். வச்சிருக்கும்போதே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஏன்னா, அதில 32 இன்கிரீடியன்ட்ஸ் சேர்த்துட்டு இருக்கிறேங்க. அதனால ஹேர் ஆயில் ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோட ஹேர் ஆயில் பார்த்தீங்கனாலே நல்ல திக்கா இருக்கும். ரெகுலரா வாங்குறவங்களுக்கு என்னோட ஹேர் ஆயிலோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே தெரியும். என்னன்னா, அதனால டபுள் பாயில் மெத்தட்ல வச்சு நீங்க மசாஜ் பண்ணிக்கங்க. இது மாரி நீங்க ரெகுலரா பண்ணிட்டு வரும்போது, பாடியில உள்ள ஹீட்டெல்லாம் அப்படியே நல்லா குறைஞ்சிருங்க. பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில ஹீட் இருந்துச்சுன்னா, அது கண்லயும் ஹீட்டா அப்படியே நம்மளுக்கு கண்ணே தொறக்க முடியாது. அப்படியே ஒரு எரிச்சலா இருக்கும். என்னோட ஹேர் ஆயில் வச்சு நீங்க குளிச்சுட்டு வாஷ் பண்ணிட்டு பாருங்க, அந்த எரிச்சல் இருக்காது. ஏன்னா, அவ்வளோ குளிர்ச்சி. நம்ம நல்லெண்ணெய் வச்சாலே குளிர்ச்சின்னு சொல்றாங்கல்ல. இதில 32 இன்கிரீடியன்ட்ஸ் சேர்க்கிறேன். அப்ப கண்டிப்பா குளிர்ச்சி இருக்கும் இல்லைங்களா? நம்ம ஹேருக்கும் நல்லது, நம்ம பாடிக்கும் ரொம்ப நல்லதுங்க இந்த ஆயில். அ யாருக்கெல்லாம் வேணுமோ மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு கொரியர் பண்றேங்க. புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. புடிக்கலனாலும் லைக் பண்ணிடுங்கங்க.